அப்பா கதை சொல்லு. என்ன கதை சொல்லட்டும்? எல்லாம் கதை சொல்லுப்பா. ஒரு ஊரில் கிருபாகரன் செல்வராகவன் அண்ணன் தம்பி இருந்தாங்க. கிருபாகரனுக்கு மனோஜ்ன்ற பையனும் செல்வராகவனுக்கு ஜெகன்ற பையனும் இருந்தாங்க. ஜெகன் நல்லா படித்து ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக இருந்தான். ஆனால் மனோஜ் எப்போ பார்த்தாலும் வீட்டில் டிவி பார்க்குறதும் வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போகிறதுமா இருந்தான். எல்லோரும் ஹீரோவுக்காக படம் பார்ப்பாங்க, இவன் மட்டும் டேரக்டருக்காக படம் பார்ப்பான். அப்போது 12th பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுத போகிற மாதிரி போயிட்டு அப்படியே ஓடிட்டான். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும், நீ எல்லாம் எதுக்கும் லாக்கி இல்லை, எல்லாரும் முன்னாடியும் அடித்து அவமானப்படுத்திட்டாரு. இது வரைக்கும் அடிக்காத பையனை அடிச்சிட்டமேனு ஃபீல் பண்ணி வீட்டில் பார்க்குறாரு, பையனை காணோம். அக்கம் பக்கம் தேடி பார்க்குறாரு, அங்கேயும் கிடைக்கல. அவன் எப்பவும் போகிற தேட்டரில் இருப்பான்னு பார்க்குறாரு, அங்கேயும் இல்லை. தேட்டராக ஏறி அலைஞ்சு காலம் போனது தான் மிச்சம். ஆனால் ஒரு நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொல்லங்கோடில் கொலை வழக்கு அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை தடுப்பதற்காக போலீஸ் தரப்பிலிருந்து சிஐடி ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமனப்படுத்தியுள்ளனர். டக்குன்னு முடிச்சு விடுங்க. இருங்க பாய். பாய் இங்க வா. பாய்க்கு ஃபோன் போடு. எந்த பாய்? கோவிந்த பாய் தான். ஓ சாமி பாயா? சொல்லுங்க சாமி. இவன் பாய் பாயின்றான், அவன் சாமி சாமின்றான். ஒன்றும் இல்லை சாமி. சாமி சரக்கு அமிச்சிட்டிங்களா சாமி? அதுக்கு தான் சுரேஷ்னு ஒருத்தன் வச்சிருக்கீங்களா? ஆமாம் சாமி. அவனுக்கு ஃபோன் பண்ணலாம்ல? சரி நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணட்டுமா? சரி இருங்க, நானே அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி. இனிமேல் உன் தருதல் மோனை வீட்டுக்குள்ளே சேர்த்தாது, மனசிலாய மாரி. எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போகும்போது திட்டிகிட்டே இருப்பியா? ஹலோ. சுரேஷ். சொல்லுங்கண்ணா. சரக்கு அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சாச்சுண்ணா. சரி நம்ம இடத்துக்கு வா. வந்துடுறேண்ணா. சீக்கிரமா வா. ചേട്ടാ നിങ്ങൾ എന്താ ചെയ്യണം? நம்ம கூட்டத்தை காட்டி கொடுத்தவன் நம்ம கூடயே இருக்கான். அந்த கிடைச்சான் செத்தான்டா. நீதான் அதை பண்ணியா? டேய் நீதான் அதை பண்ணியா? நீதான் அதை பண்ணியா? உன்னதான்டா கேட்குறேன்.
நீதான் அதை பண்ணியா சீன் ஓகே இல்லை சார் உங்களுக்கு പെർഫോമൻസ് നന്നായി വന്നിട്ടുണ്ട് സൂപ്പർ ഗുഡ് പെർഫോമൻസ് தேங்க்யூ சார் தேங்க்யூ നിങ്ങളുടെ സീൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട് നിങ്ങൾക്ക് ബ്രേക്ക് എടുക്കാം நாளைக்கு எங்கே சார் லொக்கேஷன்? കൊല്ലംകോടിലോ ம் സീൻ പെർഫെക്റ്റ് ആയി വന്നിട്ടുണ്ട്. നാളെ സിമ്പിൾ സീൻ മാത്രമാണ്, അത് ചെയ്തു കഴിഞ്ഞാൽ പെട്ടെന്ന് തീർക്കാം. ஓகே சார் ஓகே ഫ്രെയിം നിങ്ങൾ കണ്ടില്ലേ? ஆமாம் ஆமாம் അപ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും. சார் ஷூட் லொக்கேஷன் எல்லாம் பார்த்துட்டீங்களா? കൊല്ലംകോടിലോ கொல்லங்கொல்ல படம் எடுக்கிறாங்களே அதில் ஹீரோ நீ போடணும். சரி நான் போட்டு சொல்கிறேன். எப்போ போடுற? சாயங்காலத்துக்குள்ளே சொல்கிறேன். ம். ഇതാണ് സാർ ലൊക്കേഷൻ. അവിടെ ഫ്രെയിം വെച്ചിട്ടുണ്ട്. ഞങ്ങൾ ഓപ്പോസിറ്റ് ക്യാമ്പിനെ വാല്യൂ ചെയ്ത് കഴിഞ്ഞു. ഒരാൾ അതിൽ ബാക്കിയുണ്ട്. നിങ്ങളും അവനും ബന്ധപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഗണ്ണെടുത്ത് അവനെ ഷൂട്ട് ചെയ്യണം. കട്ട് ചെയ്തതും ക്ലൈമാക്സ് ഓവർ. അല്ല സാർ, സീൻ അത്രയേ ഉള്ളൂ. ஓகே പേടിച്ചു നോക്കും. ആ സീൻ കഴിഞ്ഞപ്പോൾ ഓടിപ്പോയി. നോ ഡയലോഗ്. ഇനി എഡിറ്ററുടെ കയ്യിലാണ്. சார் டைலாக் இல்லாமல் சீன் எப்படி கன்வீங்க? അല്ല സാർ, സീൻ അത്രയേ ഉള്ളൂ. നിങ്ങളവിടുന്ന് വന്നിട്ട് അവനെ ഷൂട്ട് ചെയ്യും. ஓகே சார் சரி ஓகே சினிமாவில் ஹீரோவாக இருக்கவங்களாம் நிஜ வாழ்க்கையில் ஹீரோ ஆக முடியாது பாய். பாய் கண்ணை கொடுங்க பாய். பாய் பாய் கண்ணை கொடுங்க பாய்.
ஏய் ஏய் எந்திரா. நீ தான்டா போலீஸு, உன்னை தான் போலீஸ் ஆக்கணும். சரி பாய், படம் எடுக்க தானே வந்த, உனக்கு எதுக்கு இவ்வளோ சீனு? யாரோ சொன்ன படம் எடுக்க வந்தேன்னு? கன்னியாகுமரிக்கு ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ண சிஐடி போலீஸ் ஆஃபீஸரானா, பேர் ஜோசப். உன்னை பிடிக்கதாண்டா இவ்வளோ ஆட்டமும். பாய், உன்னை எப்படி சொல்லலாம்? நிற்க வச்சு சுடவா இல்லை ஓட விட்டு சுடவா? இல்லை இல்லை, நீ பயப்படுற, நானே ஷூட் பண்ணுறேன். 1 2 3. பயந்துட்டு ஏய் கட் கட் கட், என்னையா பண்ணுறீங்க? கன்னியாகுமரியில் சொன்ன டைலாக் மட்டும் இங்கே பேசு. நீ பேசுறதுக்கு நீ ரியாக்ஷன் மட்டும் கொடு. எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்டோரி என்னமோ அது ஏற்ற மாதிரி மட்டும் ரியாக்ஷன் கொடு. ஓகே, புரியுதா? அவ்வளோதான். ஒன்று புரிஞ்சா? இந்த டைலாக் மட்டும் பேசு, அவன் பண்ணுறதுக்கு ரியாக்ஷன் மட்டும் கொடு. ஓகே சார் பண்ணிடலாம். நல்லா பேக் பண்ணுங்க பேக்கப். எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம். ஓகே சார் பண்ணிடலாம். நல்லா பேக் பண்ணுங்க அவ்வளோதான். சபாஷ்.